நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் ஒரு முறையாவது இந்த 8 டிஜிட் நம்பர்ஸை பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, இல்லை ஒரு டேபிள், சேர் எது வாங்கினாலுமே அதோட பில்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 இலக்கங்கள் கொண்ட ஒரு எண் இருக்கும். இதோட பேர் தான் ஹெச்எஸ்என் கோட். வணக்கம் என்டர்பிரனர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாரத்தோடைய முதல் ஒர்க்கிங் டே திங்கக்கிழமை. பொதுவாக நம்ம ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு போகும்போது ரொம்பவே டல்லாக போயிருப்போம். பட் பிஸ்னஸ்ன்னும் போது கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை உங்களுக்கு எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, திரும்ப டாபிக் வருவோம். இந்த ஹெச்எஸ்என் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது ஒரு 8 இலக்க எண்ணுங்க. இதை நம்ம தவறாக எங்கேயாவது பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய பெனால்ட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஹெச்எஸ்என் கோட்னா என்ன, இந்த ஹெச்எஸ்என் கோடை எப்படி நம்ம பயன்படுத்தணும், உங்களோட ப்ராடக்ட்டுக்கான ஹெச்எஸ்என் கோடை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். இந்த ஹெச்எஸ்என் கோட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அதை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலான் இருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸு, பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ்னு ஆல்ரெடி நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணுன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். சரிங்க, முதல்ல ஹெச்எஸ்என் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஹெச்எஸ்என் இதனுடைய விரிவாக்கம் ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நோமன்கல்ச்சர். ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இதனால தான் சுருக்கமாக ஹெச்எஸ்என்னு கூப்பிடுறோம். இது ஏதோ இங்கே இந்தியாவில் உருவாக்கின ஒரு சிஸ்டம் கிடையாதுங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு சிஸ்டம். இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா WCO, அதாவது வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். இதை உருவாக்குனதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது உலகளாவிய வர்த்தகத்தை இன்னும் எளிமைப்படுத்தணுன்றது தாங்க. அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை 5000 கமோடிட்டி குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணி ஒரு காமன் லாங்குவேஜாக கொண்டு வராங்க. இதுதான் ஹெச்எஸ்என். உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து ஒரு டிஷர்ட்டை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஷர்ட்டுக்கு இந்தியாவிலையும் ஒரே கோடு தான், அமெரிக்காவில் இறக்குமதி ஆகும்போது அங்கேயும் அந்த கமோடிட்டிக்கு ஒரே கோடு தான். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படின்றது கூட்ஸுக்கு மட்டும்தாங்க. நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஒரு சேவையை வழங்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கான கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா SAC, அதாவது சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட். சரிங்க, அடுத்து இந்த ஹெச்எஸ்என் கோட் நம்ம நாட்டில் எங்கெல்லாம் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஜிஎஸ்டிக்கு முன் ஜிஎஸ்டிக்கு பின் அப்படின்னு பார்க்கணுங்க. ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இந்த ஹெச்எஸ்என் கோடை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு நாடு முழுக்க ஒரே கோட் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்காக இந்த ஹெச்எஸ்என் கோடை ஜிஎஸ்டிக்கும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டில் கஸ்டம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜிஎஸ்டிலையுமே முக்கியமாக இந்த ஹெச்எஸ்என் கோட் பயன்பாட்டில் இருக்குங்க. அடுத்து இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படின்றது 6லேருந்து 8 இலக்கங்கள் கொண்ட எண்ணுங்க. இதை எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எந்த ஹெச்எஸ்என் கோட் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் எப்படி வந்து இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்றத உதாரணத்தோடவே பார்த்துருவோம். வெளிநாடுகள்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எஸ்என் கோடுன்றது 6 இலக்கங்கள் தாங்க இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் ப்ராடக்ட்ஸை இன்னும் டீட்டெயில்டாக கிளாஸிஃபை பண்ணுன்றதுக்காக 2 இலக்கங்கள் அதிகமாக சேர்த்து 8 இலக்கங்கள் கொண்ட ஹெச்எஸ்என் கோடாக இருந்துகிட்ருக்கு. இதில் இருக்கக்கூடிய முதல் 2 இலக்கங்கள் ப்ராடக்ட்ஸை ப்ராடராக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 06 அப்படின்னு ஒரு எண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸை குறிக்குங்க. ஆனால் நம்ம பிளான்ட்டையோ ட்ரீயோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது இல்லை இல்லையா? அப்போது அடுத்த 2 இலக்கங்களை நம்ம பார்க்கணும். அடுத்து வரக்கூடிய 2 இலக்கங்கள், அதாவது 3வது மற்றும் 4வது இலக்கங்கள் இன்னும் ஃபர்தராக அந்த பிளான்ட்லேருந்து ட்ரீலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 0603 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், அதாவது செடிகள்லேருந்து பூக்கள் வருது இல்லைங்களா, அந்த பூக்களை எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அதுக்கான கோட் அப்படின்றது தான் 0603. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய 2 இலக்கங்கள் 06 அப்படின்றது மரத்தையோ இல்லை செடியோ குறிக்குது. அந்த செடியிலேருந்து எடுக்கக்கூடிய பூக்களை இன்னும் ஃபர்தராக அதுக்கு அடுத்த இலக்கங்களில் கிளாஸிஃபை பண்ணும்போது 03ன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்க, அடுத்து வரக்கூடிய 2 இலக்கங்கள், அதாவது 5 மற்றும் 6வது இலக்கங்கள் ப்ராடக்ட்ஸை இன்னுமே ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. முன்னாடி சொன்ன ஒரு உதாரணம் இருக்குது இல்லைங்களா, பிளான்ட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஃப்ளவர்னு பார்த்துருந்தோம். அதுக்கான இலக்கம் என்ன பார்த்துருந்தோம்?
0603ன்னு பார்த்துருந்தோம். அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளவர் ரோஸாக இருந்துச்சுன்னா அதை இன்னும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது 060311 அப்படின்றது ரோஸ்க்கான கோடுங்க. சரிங்க, இது வரைக்கும் தான் இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்டு HSN கோடில் இருக்குங்க. அதாவது 6 இலக்கங்கள் தான் HSN கோடில், இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்டு HSN கோடில் இருக்கும். பட் இந்தியாவில் ப்ராடக்ட்ஸை இன்னும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணி அதோடைய அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்னுமே 2 இலக்கங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டு இன்னுமே ரொம்ப ஃபர்தராக கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னா அந்த 2 இலக்கங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இப்போ முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸை இன்னும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ண முடியாது இல்லையா, அதனால் HSN கோட் அதோட முடியும். அதாவது 06031100ன்னு முடிஞ்சிடும். இனிமேல் வேறு ஏதாவது ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா அதில் அடிஷ்னலாக அந்த 2 இலக்கங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அது 00லேயே முடிஞ்சிருவாங்க. சரி, அடுத்து இந்த HSN கோட் நம்மளோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HSN கோடை பயன்படுத்தி தாங்க GST பர்சன்டேஜே கால்குலேட் ஆகும். நீங்கள் GST ரிஜிஸ்டர் பண்ணும் போதும் சரி, அது மட்டும் இல்லாமல் GST பில்லு போடும் போதும் சரி, கட்டாயம் HSN நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். இஃப் சப்போஸ் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத தவறான ஏதாவது ஒரு HSN கோடை நீங்கள் உங்களோட பில்லையோ GST ரிஜிஸ்ட்ரேஷன்லையோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. பெனால்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த HSN கோட் அப்படின்றது உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஆதார் நம்பர் மாதிரிங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கான HSN கோடை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எப்படி என்னோடய ப்ராடக்ட்டுக்கான HSN கோடை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்காக ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் HSN டைப் பண்ணுங்கள், உங்களுக்கான லிங்க்கை அனுப்பிச்சி வைக்கிறோம். சரிங்க, இன்றைக்கி இந்த HSN பற்றினா அனைத்து தகவல்களையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.